விவேகானந்தர் முழு விவேகத்தை பெற்றது இந்த குமரி பள்ளிகள் நான் அடித்து சொல்லுவேன். அதனால இந்த கேள்வி உருவாகி இருக்கிறார். எங்கிருந்து கடலுக்கு அந்த விவேகானந்தர் பாறையிலே 3 நாள் தவறு முழு பசியோடு அவர் வருகிற பொழுது இங்கு இருக்கிற செழிப்பு அந்த பாறையில் போனவரை பார்க்கிறார், மருந்து வாழ்வதை பார்க்கிறார். மகத்துவமிக்க மருந்து வாழ்வதை அதன் அடிவாரத்திலே வைகுண்டபதி அங்கு வந்தவர்களால் கடவுளை காண முடியுமா என்று அவனுக்கு கேள்விக்கு விடை கிடைக்கிறது. காண முடியும், உன் ஊனக்கண்ணால் நீ என்னை பார்ப்பது போல் நான் உன்னை பார்ப்பது போல காட்டி தருகிறேன் அவருடைய குருநாதர் சொன்னார். கடைசி வரை அவரால் காட்டிக் கொடுக்க முடியாது. ஆனால் கன்னியாகுமரி அவருக்கு கற்றுக் கொடுத்தது வைகுண்டருடைய திருப்பதிக்கு வருகிற பொழுது கண்ணாடியிலே பார்த்த தன் உருவத்தை தலையிலே கட்டித்தான் உள்ளே வர வேண்டும். காரணம், நாங்கள் அடிமைகள் அல்ல, நாங்கள் தோல்வியை அடையக்கூடாது, இடுப்பிலே கட்டிக்கொண்டு அடிமையாக வாழ வேண்டும் என்று சொன்ன சொல்லுக்கு எதிராக தலையை கட்டிக்கொள்ள வேண்டும், அப்படித்தான் வணங்க வேண்டும் ஒரு வணக்க முறையை உருவாக்கி கொடுத்த அந்த ஆலயத்துக்குள்ளே வந்து நிமிர்ந்து பார்க்கிற பொழுது தன்னுடைய முழு வடிவத்தை அந்த கருவறைக்குள்ள கண்டபொழுதுதான் விவேகானந்தன் சொல்கிறார், நான் கண்டுகொண்டேன், எனக்கு அங்கே என்னுடைய குருநாதன் காட்டி தருவேன் என்று சொன்னால் இங்கே காட்டி தந்திருக்கிறார். எனவே கடவுளை என் வழியில் கண்டேன், எண்ணில் கண்டேன் என்று சொல்லுகிற அற்புதத்தை கண்டவனால்தான் அவன் அமெரிக்காவுக்கு செல்கிறார். நைஷ்டிகர் பிரம்மச்சரியம், அதுபோல வர்ணாசிரமம், அதுபோல சதுர்வர்ணம், இதையெல்லாம் அவன் அங்கு சென்று பேசவில்லை. அமெரிக்க நாட்டு சகோதர சகோதரிகளை என்று அவர்கள் அந்நியர்கள், அடுத்த மொழிக்காரர்கள், அடுத்த மதக்காரர்கள் என்றெல்லாம் மாறாமல் சொல்லுகிற அந்த பகுத்தறிவு இந்த சமத்துவ நிலைப்பாடு என்ற கன்னியாகுமரி மண்ணிலே அவர் படித்தது என்பதற்காக நான் பெருமைப்படுகிறேன். அந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்கிற எந்த காரியமும் தோற்றதில்லை. இந்த குமரிமலையிலே மும்மதம் சம்மதம் என்று தமிழ் ஜோதிய ஞானம் பிறந்த அனைத்தும் பிறந்த என்ற மண்ணில் நீங்கள் இன்று எடுத்திருக்கிற பேச்சு வெற்றியோடும் உலகம் உங்களை பாராட்டு, உங்களுக்கு அவார்டு தரும். எனவே எல்லோருக்கும் என்னுடைய அன்பை வழக்கத்தை வாழ்த்து சொல்லி நல்லோடு வாழ்க, மகிழோடு வாழ்க, எல்லோரும் வாழ்க இருந்து